படம் எப்படி இருந்துச்சு? சூப்பர் ப்ரோ. பை பை. விக்னேஷ் ப்ரோ விக்னேஷ் ப்ரோ கூட படம் பார்த்துட்டு தான் வர்றாரு இப்போ. போக மாட்டேன்னு சொன்னி படம் கேக்குதா? படம் வெயிட்டமா இருக்கு போல. படம் கேட்கல. படம் வெயிட்டமா இருக்கு போல. இன்னும் பார்க்கல நான் பார்த்த வரையும் சொல்றேன். 3 மணி நேரம் 20 நிமிஷம் படம். 3 மணி நேரம் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. 20 மினிட்ஸ் ஃபீல் ஆகுது. 3 மணி நேரம் படம் மாதிரி போகலாமா எப்படி? தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்த்து. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் வெறித்தனமா கொண்டு போனோம். டைம் போனதே தெரியல. பாட்டு எப்படி பாட்டு? புரியல. பாட்டுடா விஷுவல்ஸ் ஒர்க் அவுட் ஆச்சான்னு கேக்குறேன். எல்லாமே நல்லா இருக்குது ப்ரோ. இந்த எல்லாருமே ராஷ்மிகா சீன் தான் கொஞ்சம் இரிட்டேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மையா? இல்ல தேங்க்ஸ்ரா. பார்ட் இல்ல பார்ட் 1ல தான்டா அது இரிட்டேட்டிங்கா இருக்கும். பார்ட் 2ல இரிட்டேட்டிங்கே இல்ல. அவளுக்கு சீன்ஸே வந்துட்டு ஸ்ட்ராங்கா தான் இருக்குது. நல்லாதான் நடிக்கிறா அவளு. ஓகே. இந்த பாட்டு, இந்த கிஸ் பாட்டு, ஸ்டைலிலா டான்ஸ் எல்லாம் சொல்ல வேணும். அவ என்னன்னே தெரியல. அது என்னன்னா பாட்டு சுமாரா இருக்கும்னு எல்லாருக்கும் கிசிக் பாட்டு. இவன் நல்லா ஆடுறா டான்ஸ். சரியான டான்ஸ். யாரு சத்தம் வருது? விக்னேஷ் ப்ரோ கேக்குதா? அலெக்ஸ் ப்ரோ கதை ஒரு போட்டோ கொடுத்திருந்தா அந்த இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ண சுகுமார் ரைட்டிங் செமையா பண்ணியிருந்தான். இன்ட்ரெஸ்டா ஒரு போட்டோ கொடுத்திருந்தா. இல்ல கதை போட்டோக்காக இல்ல. இப்ப படம் உங்களுக்கு புரிஞ்சுங்களா இல்லைன்னு தெரியல. போட்டோக்காக கதை இல்ல. கதை என்னன்னா போட்டோக்காக அவன் போறான். ஆனா அவன் அசிங்கப்பட்டுறான்ல. அதுதான் அது எப்படி யோசிச்சிருக்காரு. இல்ல நம்ம கிடையாது. எப்படி இருந்துச்சு படம்? அதான் ஒவ்வொரு ஸ்வாக் நல்லா பண்ணிருந்தாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி 1000 கோடி எடுத்து வாங்கிடானு. இவளையும் என் ட்ரைலர் வந்தப்ப நான் அதை சொன்னேன். என்ன வந்துட்டு திட்டிருந்தானுங்க நிறைய பேர். இவளையும் பார்ட் 1 நல்லா இருக்குதுன்னு சொன்னதுக்கும் திட்டினானுங்க. பார்ட் 2 ட்ரைலர் வரும்போது 1000 கோடி பண்ண சொன்னதுக்கும் திட்டிருந்தாங்க. இவளையும் விக்னேஷ் ப்ரோவே வந்துட்டு என்ன பண்ணாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாரு. ஆனா இப்ப பார்த்தா எல்லாம் உட்காந்து ஃபயர் வெட்டினுக்கிறாங்க. நல்லா தேங்க்ஸ் ப்ரோ. இதுக்கப்புறமா கொஞ்சம் அதர் ஃபேன்ஸை கொஞ்சம் வம்புகள் கொஞ்சம் கம்மியா இருந்தா புரியல. இல்ல அதர் ஃபேன்ஸ் கிட்ட கொஞ்சம் சண்டை போடாம இருந்தா நல்லா இருக்கும். அலெக்ஸ் நம்ம எங்கெங்க போடுறோம். நம்ம அரசியல் கவுண்டோம். அதனால சொல்றேன். பர்த்டே அன்னைக்கு சொல்றேன். அதனால ஓகே. புரியல ப்ரோ. பர்த்டே பார்ட்டி எப்படி போச்சு? ரொம்ப சூப்பரா போச்சு ப்ரோ. ஒரு நிம்மதியான பர்த்டே தான். போன வாட்டி இல்லாம புஷ்பாட்டியா காலையிலே படம் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் ஜாலியா தான் ப்ரோ. இந்த வீக்கெண்ட் தான் போலான்னு ப்ரோ. ஏன்னா இன்னைதான் கல்யாணம் முடிச்சுட்டு வந்தான். அண்ணா கல்யாணம். விக்னேஷ் ப்ரோ பாக்கலையா? பாத்துட்டாரு அவரு. அவர் ஈவினிங் போனார். அதான் சொன்னேன். கலர் அக்செப்ட் பண்ண இது ப்ரோ. பார்ட் 1 பிடிச்சதா பார்ட் 2 ப்ரோ உங்களுக்கு? ரெண்டுல இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு பார்ட் 1 விட பார்ட் 2 தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கும். செகண்ட் ஹாஃப் வந்துட்டு என்னன்னா, ஏன்னா அங்க பார்ட் 1ல தானே செகண்ட் ஹாஃப்ல ஃபாஸ்ட் வருவான். இங்க வந்துட்டு இங்க பார்ட் 2 செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கும்னா, ஃபைட் சீன்ஸ் கூட ஒரு சில ரிவெஞ்ச் சீன்ஸ் சென்டிமெண்டா முடிச்சிருப்பான்.
அங்க வந்துட்டு கிளைமேக்ஸ் வந்துட்டு அங்க வந்துட்டு ஃபயர் ஆம் வச்சிருப்பான். இங்க வந்துட்டு இதுவும் இருக்கும். இன்னொன்னு அல்லு அர்ஜுனும் அவன் குடும்பமும் செத்துற மாதிரி காட்டுவாங்க ஒரு பாம் பிளாஸ்ட்ல. ஆனா அது காட்ட மாட்டான். காட்டுறதுன்னா என்ன, அதையும் அந்த மாதிரி ஒரு சொல்லாதடா டேய். எக்ஸாம்பிள் இது சொல்றேன். ஆல்ரெடி அப்படின்னு டிவில ஸ்பாய்லர் எல்லாம் அப்படின்னு போட்டாங்க. கிடையாதுடா. கீழே நிறைய பேர் பார்க்காம கூட இருப்பாங்க. புரியுது. இல்ல இந்த படம் ஸ்பாயிலர் தாண்டி என்டர்டைன்மெண்டா இந்த படம் நல்லா இருக்கும்னு அப்படி நினைக்கிறேன். இல்லப்பா. இல்ல அலெக்ஸ், எந்த விமர்சனம் சொல்றவங்களும் சரி, அது கிளைமேக்ஸ் மட்டும் சொல்லவே மாட்டாங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன கதை அதுதான் சொல்லுவாங்க. அது எது வேணாலும் எடுத்துக்கோ. சில இந்த ஆனா இல்ல ட்விட்டர்ல கிளைமேக்ஸ் நேத்தே ரிலீஸ் ஆயிட்ட பிறகுதான் இவங்க இதே பண்ணானுங்க. அதான் ட்விட்டர் சொன்னேன். சரி சொல்லுங்க, என்ன உங்களுக்கு எப்படி படம்? படமா நான் வேற ஒருத்தர் டெக்னிக் பத்தி அவரு டெக்னிக்ல பண்ணலாம்னு இருக்கேன். நீ என்ன பண்ற? முதல்ல எல்லாரையும் சொல்ல சொல்லு. கடைசியா நான் சொல்றேன். அது என்ன, அதான் எல்லாரையும் சொல்லிட்டு அதான் ப்ரோ இவரு பிஜிஎம் கடைசியா சொல்றேன். நல்லா பண்ணியிருந்தான் ப்ரோ. பிஜிஎம் அதுதான் மெயின். இல்ல எனக்கு அந்த அந்த சொல்லலாமான்னு தெரியல. அந்த சாரின்ற மேட்டர் இருக்குல்ல, அது நல்லா பண்ணியிருந்தான். செமையா இருந்துச்சு. அந்த சீன்லாம் தியேட்டர்லாம் சரியான சீன் ப்ரோ. அதெல்லாம் ஆனா அதான் இல்ல அந்த இன்டர்வல் சீன் இருக்குது. அவன் அதெல்லாம் அதை பார்த்துட்ட பிறகுதான் மனசு திருப்தியா இருந்தது பா அப்படின்னு. தமிழ்ல நல்லா ஓடும் போல ப்ரோ படம். தமிழ்லயும் போவோம். ஆனா நினைச்ச அளவுக்கு அந்த மாதிரிலாம் போவாது. அதான் 50 கோடி ஷேர் வர்ற அளவுக்கு அந்த மாதிரிலாம் தோணல. 50 கோடி கிராஸ் வேணா வரும். ஏன்னா இல்ல ஜவானே வந்துட்டு உனக்கு தமிழ்நாட்டுல அவ்வளவு பண்ணலையே. நம்ம ஆளுங்கிட்ட ஒரு வியாதி இருக்குது. ஜவானு அப்புறம் இந்த தேவாரா நிறைய படம். அதான் இந்த அனிமலு, சலார் ப்ரோ, சலாரு, இல்ல ஜவானா தான் நிறைய படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி போச்சு. ஜவான் வேணா சொல்லலாம், நல்ல படம். ஒரே விஷயம் ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருந்தா பார்க்க போறாங்க. ஓகேவா? ஆனா இது இந்த படம் இல்ல புடிச்சிருந்தா பாக்க போறான்னு இல்ல. இவனுக்கு சலாரே வந்துட்டு ஓடிட்டு வந்து நீ சொன்னதுலயும் ஒரு லாஜிக் இருக்கு. ஏன்னா அனிமல் எல்லாம் பாத்தீங்கன்னா இவனுங்க என்ன சொல்றது, இது லாஜிக் கேட்டானுங்க. அது சரி ஓகே. சரி அதை பத்தி நான் பேசணும். புஷ்பாவை பத்தி பேசணும். 1000 மேலயும் போமா படம். 1000 மேல கன்ஃபார்ம் தான். கன்ஃபார்ம் 1000 மேல. எங்க வந்து நீங்க கேஜிஎஃப் ரேஞ்ச் வந்துருமா? 1200 நாளைக்கு வர்ற ஓப்பனிங் மட்டும் பெரிய ப்ரொடியூசர் கூட நீ கன்சிடர் பண்ண தேவையில்லை. ப்ரொடியூசர் போட்டா ஃபேக்குன்னு வானுங்க. அப்புறம் என்ன வந்து கேட்பானுங்க ஒரு சில பேர். இதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்குது. நீ ட்ராக்கபிளாவே பாரு. ட்ராக்கபிளாவே 250 கிட்ட இருக்கும் கண்டிப்பா. 250 கிட்ட. வடக்குலே 65 crores ப்ரொடியூசர் ஏதாவது 270 ஏதாவது போட வாய்ப்பு இருக்குது. ஆனா நம்ம லியோ ஓபனிங் ஓவர்சீஸ் பீட் பண்ண முடியாதுல ப்ரோ. லியோ ஓவர்சீஸ் ஓபனிங் நிறைய இடத்துல லியோ பீட் பண்ண முடியாது. நிறைய இடம்னா யூகேல முடியாது, மலேசியால முடியாது. ஏன் மலேசியால கோட்டு தான் முடியாது. மலேசியால கோட்டு முடியாது. விஜய் ரெக்கார்டு என்னைக்குமே நிலைக்கும். இல்லடா நம்ம வச்ச ரெக்கார்டு என்னைக்குமே நிலைக்கும். இவனுங்க ஓவரால்ல வந்துட்டு இவனுங்க தூக்குவானுங்க. ஏன்னு கேட்டா யூஎஸ்ல வந்துட்டு தெலுங்கு அதிகம், ஹிந்தி அதிகம். அதான் அப்புறம் இந்தியா அதான் இந்தியால ஓவரால் பார்த்தாலும் நார்த் தான் அதிகம். கூட சவுத் சைட்ல பார்த்தாலும் ஆந்திரா தான் அதிகம். அந்த மாதிரி ஓவரால் பார்த்தா புஷ்பா தான் அதிகம். அவங்க இந்த லியோ இல்ல பிரணவ் அது வேற இண்டஸ்ட்ரி படம், இது வேற இண்டஸ்ட்ரி படம். ஓகேவா? சும்மா இந்த அந்த மூக்க சீப்பு வச்சு எடுத்துருவான். ஓகேவா? பண்ணீங்க ப்ரோ நீங்க வேற. இல்ல எப்பவுமே எனக்கு தெரிஞ்சு இல்ல பார்ட் 1ல வந்துட்டு இவ்வளவு பெரிய ஓப்பனிங் இல்ல. பார்ட் 1ல இவ்வளவு பெரிய ஓப்பனிங் கொடுத்தது விஜய் மட்டும் தான். வேற யாராவது ஒருத்தனை காட்டு பாப்போம் சவுத் இந்தியன் சினிமால. ட்ரிபிள் ஆர் பண்ணிருப்பாங்க. அது ராஜமௌழி அது இது. ஆனா பார்ட் 1லயே உனக்கு 150 கோடி ஓப்பனிங் கொடுத்தது SRK கூட கிடையாது. எவனுமே கிடையாது. விஜய் தான். அதுல போன் போட்டு பேசினீங்க. உனக்கு எப்படி சொல்றது அன்னைக்கு இங்க சீக்கிரம் யாருமே
சரி அதை விட நாட்டுக்கு சொல்லு படம் நீ பாத்தியே அங்க. நான் ஃபர்ஸ்டே ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுருக்கேன். அதெல்லாம் எனக்குலாம் அல்லு அர்ஜுன் எனக்கு சுத்தமா பிடிக்காது. எனக்கு அவன் கேரக்டர் சரி, கேரக்டர் எல்லாம் அவன் ஆட்டிடியூட் எனக்கு பிடிக்காது. ஆனா இந்த படமா வேற மாதிரி செஞ்சுட்டான் அவன். ஷாமு இது எப்படி தெரியுமா இருக்கு? நிறைய பேர் முதுகுல ஓட்டோட வந்து நான் விஜய் ஃபேன் தான் கேட்டு படம் பிடிக்கிறீங்க. இல்ல ப்ரோ அவனுக்கு இல்ல அவனுக்கு அதெல்லாம் வேற ஃபேன். புரியுதுப்பா. அவங்க இப்படிதான் சொல்லுவாங்க. அதை நான் சொல்ல வந்தேன். நாளைக்கு படம் பார்த்துட்டு வெறியாயிட்டாங்க. நாளைக்கு ஒரே டெம்ப்ளேட் தான் தோணுச்சு. ரஜினி ஃபேன் அப்ப சொல்லுவாங்கல்ல, ஆஸ்கார்டுக்கு ஒரு ட்ரம்ப்ன்ட்டு, அது மாதிரி இவன் அல்லு அர்ஜுனுக்கு நேஷனல் அவார்டு ஒரு ட்ரம்ப் தான் சொன்னான்னு அவன் பர்ஃபார்மன்ஸ் அல்லு அர்ஜுன் அப்படிதான் இந்த படத்துல. போன வருஷம் ஜோ பைடன் கேட்டப்பல ட்ரம்ப் தானே கண்டிப்பா இந்த படத்துல திரும்ப அல்லு அர்ஜுன் நேஷனல் அவார்டு வாங்குவானோ கான்பிடென்ட்டா சொல்றான். ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் அப்படிதான் எனக்கு தோணுது. இல்ல பார்ட் 1 விட பார்ட் 2ல சென்டிமெண்ட்ஸ் கம்பேர் பண்ணாத. நான் எதையும் இது பண்ணல, கம்பேரே பண்ணல. அதோட கண்டினியூஷன் தான் இது. ஓகேவா? ஏன்டா அது அதான் இல்ல அதான் கண்டினியூஷனை கம்பேர் பண்ண கூடாது. சீன்ஸ் வைஸ் தான் சொல்றதுதான். இந்த படத்தை வந்து 3 hours 20 minutes ஆனா நம்புற மாதிரியே இல்ல. படம் ஏதோ இல்லடா நான் ஒன்னு ஸ்ட்ராங்கா சொல்றது என்ன தெரியுமா? அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்குதுல்ல, இந்த ஃபர்ஸ்ட் தான் புஷ்பா 2 ஓட ஃபர்ஸ்ட் ஹாஃப், அது 1ஓட நீ வச்சு பாத்தீங்கன்னா 2 எங்கேயோ போய் நிக்கும்டா. புஷ்பா எங்கேயோ போய் ஒன்னோட 2 தான் ப்ரோ ஸ்ட்ராங்கா இருந்தது. இல்ல ப்ரோ எனக்கும் 1 பிடிக்கும். ஆனா அதுல அவன் பார்ட் 1ல பிச்சைக்கார மாதிரி இருப்பான். அவனுக்கு வர்ற ஃபைட் சீன்ஸ் அவன் பிச்சைக்கார மாதிரியே இருக்கட்டும். புரியுதா? இல்ல ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சிடும் ப்ரோ. இல்ல அவன் பார்ட் 1ல வந்துட்டு வளர்றதே வந்துட்டு செகண்ட் ஹாஃப்ல தான் காட்டுவாங்க. புரியுதா? இன்டர்வல் சீன் நல்லா இருக்கும் பார்ட் 1ல. நானும் தியேட்டர் தான் நினைச்சேன். பார்ட் 2ல போன அந்த கலர் இன்டர்வல் தான்டா. இவ்வளவு சுரேஷ் கால் பண்ணி அதான் சொல்லியிருந்தேன். இன்டர்வல் நானும் படம் பார்த்தேன். உண்மையான பீக் தான்டா. இப்ப தேவாரால கூட அனிருத் பீஜம் வந்துட்டு நீ இது பண்ணி பார்த்தா பெருசா இருக்கு. படத்துல வந்து இன்டர்வல் வந்து எப்படி இருக்குன்னா, இது பெரிய பேன் இந்தியா படம். அதனால ஒரு 100 பேர் அடிக்க 200 பேர் அடிக்கலாம். மக்களுக்கு நான் உன சொல்லிக்கிறேன். மக்களே இவன் போய் சொல்றான். என் நம்பர்லாம் இவன்கிட்ட கிடையாது. கேக்குது எல்லாருக்கும். நான் கலர் கிட்ட சொல்லுங்க. நீ எதுக்கு இல்ல மதியானம் அதான் படம் இன்டர்வல் நான் என்னமோ போன் பண்ணி உங்க நம்பர் எங்க கிட்ட இல்லையா? அப்படியா நீ சொல்லு. நாளைக்கு என்ன டைமுக்கு நான் ஈவென்ட்? அது ஈவினிங். ஆமா அது அதை மறந்துட்டு ஒரு ஈவினிங் இருக்குமா? ஈவினிங் இல்ல ஒரு பெரிய தலைவர் எக்ஸ்பிரஸ் ஆக போறாரு. யாரு? நாளைக்கு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டா இருக்கும். நாளைக்கு அலெக்ஸ் கேக்குதா? நிம்மதியா ஜாலியாவும் இந்த வருஷம் தான்டா மழை பெய்யாம ஜாலியா இருந்தடா. நீ முட்டுக்குற அளவு படம் இல்லையாமே கேள்விப்பட்டேன். யார் சொன்னா? நினைச்சதை விட படம் நல்லா இருந்தால்தான் நிம்மதியா நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. செகண்ட் பார்ட் அவ்வளவாலாம் ஒண்ணும் இல்லைன்றாங்க. யாரு என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே அப்படிதான். யாரு உன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்? தமிழ்ல சொல்றேன். தெலுங்கு நாங்கெல்லாம் நான் பச்சை தெலுங்குனாடா. பச்சை தமிழ் இல்ல இப்ப யாருமே இதெல்லாம் பயமா ரிவ்யூஸ் வருது தெலுங்கு ஹிந்தில. தமிழ்லயும் நல்லா இருக்குதுடா. இதான் இவனுங்க மாதிரி ஆளுக்கு தான் வந்துட்டு. இன்னொன்னு நீ வந்துட்டு ஜாக்கே நீ யார் தெரியுமா? ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே கட்சி அலெக்ஸ். நான் கடிக்கலாம் இல்ல அலெக்ஸ் அலெக்ஸ் நாளைக்கு வந்து நார்த்ல புக்கிங் ஆயிருக்குடா. இது என்னடா புக்கிங்? அது
நான் அதை ஏற்கனவே சொன்னேன். ட்ரைலர் தெலுங்குல பார்த்ததுக்கு அப்புறமும் அந்த இல்ல நான் சொல்றேன் தமிழ்ல தெலுங்குல அந்த அளவுக்கு ஆகல நாளைக்கு. ஆனா நார்த்ல பயங்கரமா இருக்கு. அது ஹைப்னால இல்லடா வருதுடா, அது குறைஞ்சிரும்டா. இல்லடா ட்ரைலர் வந்தப்பவே ட்வீட் போட்டேன் 1000 கோடி வந்துரும் இந்த புக் மார்க் பண்ணிக்கன்னு. இல்ல வந்தப்பவே செம்ம ஹைப்டா இதுல ஹிந்தில செம்ம ஹைப். இல்ல இல்ல ரிலீஸ் ஆயிருக்குல 1000 கோடி வந்த பிறகு சொல்றேன். 1000 கோடி வந்துரும் நினைக்கிறேன், பாப்போம். வந்துரும்டா இவன் வேற அசால்ட்டுடா. ஏற்கனவே இல்ல ஆனா விக்னேஸ்வரன் ஞாபகம் வந்துச்சுடா. படம் கலெக்ஷன் ஞாபகம் போது எனக்கு இவர் தான் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னு கேட்டா எல்லாருக்கும் ஞாபகம் ஷாமுகம் என்ன எல்லா சில பேர் ஞாபகம் நினைக்கிறேன். இவர் தான் நடுவுல வந்துட்டு அதான் படம் ரிலீஸ் பாட்டுலாம் மயிறு மாதிரி இருக்கு. நான் இப்பயும் ஓப்பனா சொல்றேன், பாட்டுலாம் மயிறு மாதிரி இருக்கு. இது வந்து இல்லடா, இது வந்து பிக்கப் ஆகுறதுலாம் என்ன சொல்றது, சரி ஓகே படமா இது ஓடுறோம், இது கலெக்ஷனை விட்டுரு, ஆனா இது வந்து 1000 பண்றதுக்கு வாய்ப்பு கிடையாதுன்னு பார்த்தேன். சரி ஓகே ஸ்கிரீன் பிளேவா அது வந்து நல்லா என்னடா கால்ல வேற மாதிரி பேசுன, இங்க வேற மாதிரி பேசுறா. இல்ல படம் பாத்துட்டீங்களே 1000 பண்ணுமா பண்ணாத? அது எனக்கு தெரியாதுடா. நான் சலாரே 1000 பண்ணுன்னு தான் நினைச்சேன். அது பண்ணா என்ன பண்ணல ரிலீஸ்க்கு முன்னாடி நீங்க வேற மாதிரி. ஆமாண்டா, அது பண்ணாதுன்ற மாதிரி எனக்கு யோசிச்சேன். இப்போ வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியல. என்ன புக்கிங் இல்ல சொல்லி முடிச்சிடுறேன். என்கிட்ட சண்டைக்கு வந்தாரு. நான் இப்பயும் தான் சண்டைக்கு வருவேன் நானு. அது வந்து பாத்தீங்கன்னா இருங்கபா இல்ல அது சேலஞ்சு கிடையாது. 1000 பண்ணாதடா லட்சம் நீங்க திட்டிருந்தீங்க ஞாபகதா? நான் பண்ணோன்னு சொன்னேன். இல்லடா பண்றதுக்கு வாய்ப்பு பண்ணா இதுல என்ன இருக்கு, பண்ணா பண்ணிட்டு போகுது, கதையா நல்லா இருக்கு. நான் என்ன சொன்னேன் அலெக்ஸ் மாதிரியே ஒரு படம் வந்து என்ன சொல்றது பிடிக்கலன்றதுக்காக பாத்தீங்கன்னா அது வந்து வன்மத்தரலாம் அணுக மாட்டேன், புரியுதா? இது வந்து படமா நல்லா வர்றதை வச்சு திட்டலடா. அன்னைக்கு வர்றதை வச்சு சொன்னான்டா நான் அப்டேட்னு சொல்லிட்டு. நீங்க சுந்தர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கலாச்சிட்டு இருந்தீங்க, எனக்கு கிளியர் ஆச்சு, அதான் பேசணும். சரி விடுங்க பாப்போம். சரி ஆனா ஆகட்டும். எனக்கு என்ன சொல்ற புக்கிங் எல்லாம் பார்த்தா ஆகும் தான் தோணுது. ஏன் சலாருக்கு ஃபர்ஸ்ட் நாளே படம் பாத்துட்டீங்களா? படமாவே நீ பார்த்தாலே போதும், அது யோசிச்சாலே போதும். புக்கிங் கூட தேவையில்ல, படமாவே நீங்க யோசிச்சாலே போதும். 12 லெவல்ல தமிழ்ல மட்டும் இல்ல ப்ரோ. இல்ல என்னைக்குமே தமிழ்ல மட்டும் யோசிக்காதீங்க. இவங்களை எதுவுமே நம்பவும் முடியாது. நீங்க ஒண்ணும் இல்ல, இப்ப அசுரன் மாதிரி படம் எடுக்கும் போது கூட இங்க 100 கோடி இங்க தமிழ்நாட்டுல கூட பண்ணல. ஓப்பனான உண்மை இதுதான். நான் இப்பயும் சொல்றேன், இப்பயுமே பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து திட்டக்கூடாது, ஓகேவா? அவங்களுக்கு வந்து இந்த டைலாக் நான் மட்டும் சொல்றேன். படம் நல்லா இல்லைனா கூட ஜனங்க வந்து திட்டதான் செய்வாங்க. அது அவங்களோட மூட பொறுத்து. ஏன்னா கொடுத்து பாக்க கும்பலா பேசுனா மியூட் தான் போடாங்க. சரி ஓகே. இல்ல ப்ரோ இப்ப ஒன்னும் புரியல. இல்ல ஆடியன்ஸ் எல்லாம் கரெக்டா இருப்பானுங்க. ஆனா டப்பிங் படத்துக்கு எல்லாரும் ஒரே டைம் போய் பார்க்கணும்னா அது ராஜமௌழி படத்துக்கு போனோம். இல்ல மத்த படத்துக்கு ஏதாவது நல்லா இருந்தா கூட போக மாட்டாங்க, புரியுதா? சலாருக்கே நான் நல்லா இருக்குன்னு சொல்லும் போது கூட நம்ம சைட்ல எல்லாம் என்னதான் திட்டினானுங்க, சலார் எப்படி நல்லா இருக்குதுன்றாங்க. ரிலீஸ் ஆயிட்ட பிறகு எல்லாரும் சலார் எலிவேஷன் வீடியோ போட்டுக்கிறானுங்க. எனக்கெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா அப்படியே பைத்தியக்காரன் தான், என்ன டீம் என்ன மேட்ச்னு தெரியாம அன்னைக்கு திட்டிருந்தாங்க. அது இதே மாதிரிதான் சொல்றேன். சலார் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து பயங்கரமா அதை அடிச்சாங்க. நான் இப்பயும் சொல்றேன் பாரு, அது இதெல்லாம் நான் உனக்கு ரெக்கார்டிங்கே எடுத்து காட்டுறேன், ஓகேவா? இதே ஜாக்கு அப்ப இல்ல அப்ப சலார் நல்லா இல்ல. என்ன பரட்டி பரட்டி பேசுற? நல்லாதான் அவனை கேட்டேன் ஜாக்கு, அது இங்க மேட்டர் இல்ல. சரி ஓகே வேற கொஞ்சம். ஆனா இல்லடா விக்னேஸ்வரன் அன்னைக்கு சொன்னீங்களே அது உண்மைதான். கடைசி வரையும் நீ 1000 கிடையாது. 1000 என்ன சொல்லாம போயிருதான், வெங்கல கிண்ண கூட கிடையாது தம்பி, அந்த மாதிரிதான் இருக்கும். இல்ல ப்ரோ நீங்க ஒண்ணு யோசிச்சு இல்ல ப்ரோ, இப்ப நீங்க இது புஷ்பா விட்டுருங்க, வேற ஏதாவது எந்த படமா இருந்தாலும். ஏன்னா இப்ப எனக்கு தெரிஞ்ச புஷ்பா மட்டும்தான் சவுத் இந்தியா ஒரு படமா எடுத்து அங்க நார்த்ல பண்றான்.
இது எல்லா படமும் நீங்க பாத்தீங்கன்னா நார்த்த கவர் பண்ற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணணும், புரியுதா? இப்போ நம்ம ஆடியன்ஸுக்கு ஒரு படம் எடுக்கிறதாண்டி அட்லீஸ்ட் மேக்கிங்காவது அது பண்ணணும். இன்னைக்கு இல்ல ப்ரோ, இல்ல இன்னைக்கு படம் பார்த்துட்டு இல்ல ஒரு படம் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு வேண்டியதான், கொஞ்சம் வெளிலாம் போயிட்டு வந்து பாக்குறேன். டிஎல் வந்துட்டு எல்லாம் என்ன போட்டிருக்கானுங்கன்னா, தமிழ் சினிமா 1000 கோடி இல்லை, 1000 கோடி வரவு இல்லை. அது இதோட பரவாயில்ல, ஒரு சூர்யா ஃபேன் போட்டு வச்சிருக்கான், கங்கோ போட்டே நீங்க கெடுத்து விட்டீர்கள். இல்லடா இல்லடா தற்கொலைங்களை விட்டுரு. இந்த படத்திலே பாத்தீங்கன்னா சுகுமாரோட ரைட்டிங் வந்து என்ன அப்ரிஷியேட் பண்றோம்னா, உனக்கு வந்து இதுல வந்து காலி போர்ஷன் எல்லாம் வருது, ஓகேவா? அது வந்து கந்தாரா அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பெருசா பண்ணிச்சுன்னு பெருசான்னா இந்தியா இல்ல இந்தியா ஃபுல்லாவே பேசப்பட்டுச்சு, ஓகேவா? தமிழ் சினிமா வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சார் தமிழ்ன்ற பேரு தமிழ்லயும் பாத்தீங்கன்னா அது வந்து அந்த அளவுக்கு வந்து பெருசா நம்ம ஆளுங்க ரிங்டோனே வச்சிருந்தானுங்க அந்த இந்த மியூசிக், சாமியாடுற மியூசிக் எல்லாம். சோ அது வந்து இந்த படத்துல உனக்கு வந்து அது திணிச்ச மாதிரி இருக்கு, அது கதையோட ஃப்ளோவாவே போகும். அது இல்லாத எதுடா புஷ்பால தான்டா இவன் அந்த காளி அந்த இது ஆடுவான் பத்தியா, அந்த ஒரு மாதிரி அந்த காளி வேஷம் போட்டு ஆடுவான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த அதெல்லாம் என்ன ப்ரோ திணிப்பு, எனக்கு புரியல. ஏய் காது கொடுத்து முழுசா கேள்டா, திணிச்ச மாதிரியே இருக்கு அதனாலடா. என்னடா நீ கேக்குற? ஓ சொல்லுங்க. இங்க பேரு சொல்றேன் ஒரே கடி கடிச்சா என்னடா அவன் காதுல அப்படிதான் கேட்டது, சொல்லுங்க. சுகுமாரோட ரைட்டிங் வந்து ஒரே கடி கடிக்கலாம் நினைச்சேன். சுகுமார் முதல்ல ஏன்டா இந்த மாதிரி கலரு உங்க ஆர்வம் எல்லாம் ஓகேதான், அதுக்காக வர்றவங்க எல்லாம் எகிரி எல்லாம் கிடைக்காது. பாசிட்டிவா சொல்ல வரான்னா கூட கிடைக்காது. இல்ல காதல தப்பா எடுத்து குத்தமா சொல்லுங்க. இந்த படத்திலேயே நான் வந்து அந்த வேலை இருக்கு போறேன் படம் பார்த்தேன், மொக்கையா இருக்குடா அலெக்ஸ். அதெல்லாம் ஒரு படமாடா, வாயில கடிச்சு கடிச்சு கொல்லிக்கிட்டு இருக்கான் நீ உண்மையை சொல்லிருக்க விவேக். ஆமா எஜ்ஜாயிடா, கழுத்தை கடிச்சு கொண்டுகிட்டு இருக்கான்டா. படம் ஃபைட்டாடா அதெல்லாம். இப்பதான் நீ உண்மையை பேசியிருக்க வருஷத்துல. இல்லடா இல்ல சாரு சொல்லிட்டாரு படம் ஃபிளாப் ஆயிடும், நல்லா இருக்காது படம். புஷ்பா 2 ஃபிளாப் கேட்டுக்கங்க. முன்னாடிதான் இந்த சொல்லுங்க தரோம், முன்னாடிலாம் ஆர்கியூ பண்ணுவோம் சார், இப்பெல்லாம் வந்துட்டுதான் நீ ஏதோ வளர்ந்து போற, ஏதோ வளரிக்க ரிசல்ட் எல்லாருக்கும் சரி. பகத் பாஸ் எல்லாம் இல்ல புஷ்பா 2ல ஃபஹத் ஃபாசில் டம்மின்னு சொன்ன முதல் நீ தான். அதான் டம்மி தான் உண்மை. அவன் டம்மியா இருக்குதுன்னு ஒண்ணு பண்ணிப்பாங்க இல்ல விசில் அடிச்சுக்கிட்டு. இல்ல அதெல்லாம் கேவலமா சீன் அதிகமா இருந்தது. ஃபஹத் ஃபாசில் எப்படி சாவான் அதை சொல்லுவாங்க. இல்ல இவன் கடினா வந்திருக்கான் அந்த விசில் முதல்ல இல்ல படத்துல வில்லனும் சரி அவங்க ஹீரோ புஷ்பமும் சரி எப்படி செத்தாங்கன்னு செத்தத கூட அதுக்கு ப்ராப்பரா காட்ட மாட்டேன். இரு நான் சொல்லிக்கிறேன், மொக்க படம்டா, அவனை நம்பி யாரும் போயிடாதீங்க தியேட்டருக்கு சொல்லி விட்டேன், அவ்வளவுதான். ஒண்ணும் இல்ல, எனக்கு எது பிடிச்சிருக்கோ எனக்கு எது பிடிச்சிருக்கோ உனக்கு பிடிக்காதுடா, அது இருக்கட்டும். அவன் வந்த வேலை முடிஞ்சு கிளம்பிடுவான் பாரு இப்போ. ஆமா அதான் அவன் எதுக்கு வந்தான்னு தெரியுதா? இது மொக்கப்படம் விவேக் ஆதி காலத்து டெக்னிக்கா. இல்ல ஒரு நிமிஷம் அதாவது சொல்ல வந்தது இதுல வந்து சரி ஓகே ஸ்பாய்லர்னா இது வந்து எல்லாருமே பாத்திருப்பீங்க, சாங்லயே பாத்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பாத்தீங்கன்னா இந்த காளி வேஷம் போட்டு ஆடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வரும். இவன் வந்து அந்த வேஷம் போட்டு பயங்கரமா ஆடுவாங்க, என் நெருப்பெல்லாம் நடப்பான், அது செம வைபா இருக்கும். அந்த இந்த மாதிரி என்ன சொல்றது காந்தாரா ரேஞ்சுக்கு இருக்கும். ஸோ அது முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோ பீட்ல வந்து ஒரு சாங்காவே ஒண்ணு இருக்கும். எப்படி சொல்றது, ஒரு இந்த இப்ப நம்ம இதெல்லாம் இருக்கும்ல, இப்ப சாமி பாட்டெல்லாம் இருக்கும்ல, ஸ்லோ பீட்லயே பாத்தீங்கன்னா அது வந்து சாங்காவே ஒரு மாதிரி கொண்டு போயிருப்பானுங்க. இது ஏன் சொல்ல வரேன்னா, இது வந்து இப்ப நம்ம ஆளுங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு எப்படி எடுத்துக்கிறாங்களோ, ஆனா நார்த் இந்தியாலாம் பாத்தீங்கன்னா அது தனியா எடுத்து கொண்டாடுவாங்க. நீ என்ன பாரு அந்த மாதிரி போர்ஷனை இவன் எடுக்கும் போதே பார்த்தனையா, அது எல்லா ஆடியன்ஸையும் எல்லாரையும் கவர் பண்ற மாதிரியே பார்த்தனா இது வந்து எல்லாத்தையும் எலமெண்டா இதோ வச்சிருக்கான். அது எதுவுமே பார்த்தீங்கன்னா தனியா துருத்திக்கிட்டுலாம் நிக்கல.
உனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கதையோட ஃப்ளோவாவே இப்ப நம்ம இவனு கூட கேட்டிருந்தாங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்தப்ப கூட இல்ல ஒரே ஒரு இந்த இதுக்காக என்ன சொல்றது ஒரே ஒரு போட்டோக்காக இவ்வளவு தூரன்ற மாதிரி சொல்லி அது வந்து இதுவா சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா அது வந்து போட்டோக்காக கிடையாது. என்னதுன்னா அவங்க அவனோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த அதான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த 2வது கல்யாணம் பண்ணி அதான் அவங்க அப்பாவுக்கு வந்து 2வது மனைவின்றதுனால அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவன் அப்பா இல்லாத கஷ்டப்பட்டான்ல ஒரு விஷயம். சோ அது வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபுக்கு நடக்கூடாதுன்ற மாதிரி அது வந்து கோராவே அது வந்து கதையாவே அதான் கன்வியூ பண்ணாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா பொண்டாட்டி வந்து ஊந்து பார்ப்பான். பொண்டாட்டி வந்து ஆசைப்பட்டு கேட்ட ஒரே வார்த்தை. சோ அதுக்காக தான் பாத்தீங்கன்னா இந்த இதுவே நடக்குதுன்ற மாதிரி. சோ அதுதான் இப்ப கோரே பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான். இதுல நிறைய விஷயம் பார்த்தோம் நீங்க எதுவுமே டைரக்டா கிடையாது. இன்டைரக்டா அப்படியே போற போக்குல அடிச்சிருப்பான். ஆனா ப்ரோ அதே பயங்கரமா ஸ்கிரீன் பிளேப்பா. கேஜிஎஃப் மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்க பட் இல்ல சென்டிமெண்ட் அம்மா சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகுது. ஆஹா அது நானும் ஒரு நிமிஷம் நானும் கேஜிஎஃப் வரையும் தான். ஆனா படம் அந்த மாதிரிதான் இல்ல இருக்கும்னு தான் அம்மா பார்த்தேன். ஏன்னா சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகணும்னு சொன்னாங்க. இல்லடா அந்த மாதிரி ட்ரை பண்ணி இல்லடா டேய் படத்தோட இது பிளாட் ஃபர்ஸ்ட் அம்மா கேஜிஎஃப் தெரியும். சென்டிமெண்டா இல்ல இதுல அண்ணன் தம்பி சென்டிமெண்ட். இல்ல அதான் இல்லடா இது கொஞ்சம் கேஜிஎஃப் என்ன இல்ல. டீம் ஆனா என்ன மேட்ச் நேச்சுராஜனுக்கு கேஜிஎஃப் இல்ல. ஆனா அந்த பார்ட் 1 அப்படிதான் அந்த டோன் இருக்கும். இது 2ல இல்ல. நிறைய பேர் அதான் நினைச்சானுங்க அந்த பொண்டாட்டி செத்துரும் அதுக்கடுத்து இவன் இது பண்ணுவான். அந்த மாதிரிலாம் இல்ல. பொண்டாட்டியே சாவல அம்மா கேஜிஎஃப் ஒரு குப்படா. அதை டேய் என்ன டேய் கம்பேர் இல்ல பண்றீங்க? இல்ல சுந்தர செருப்பால அடிப்போம். இல்ல கேஜிஎஃப்க்கு முன்னாடி எல்லாம் எதுவுமே கிடையாது. அதுதான் விதை போட்டது. கம்முனு விதை போட்டதே அடிக்க கூடாது நீங்க. அது வேற இது வேற. க்ளோனிசம் கட்டுறது இல்லையா? அதெல்லாம் இது இல்ல. இவன மாதிரி எல்லாம் இது பண்ணக்கூடாது. கேஜிஎஃப் அது கான்ஸ்டன்டா அடி எதுவுமே கேட்கல. வாங்குறதுனே வரானே. அலெக்ஸ் நீ சொல்றது எப்படிதான் இருக்கு, பசிச்சா சாப்பிடணும் குறை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றேன். அதான் இதுதான் அந்த மாதிரிதான் பண்றேன். இல்லடா நல்லா இல்ல இல்ல ஒரு படம் நல்லா இருக்குன்னா அதை பார்க்க கம்பேர் பண்ணக்கூடாது. கேக்குதா சொல்லுங்க. இந்த படம் வந்து அதான்டா 3.25 மணி நேரம்டா. 3 மணி நேரம் 20 நிமிஷம் சம்திங். இது வந்து இவ்வளவு டைம் டியூரேஷன். ஆனா இந்த படத்துல எங்க நீ கட் பண்ணாலும் அது ஏதாவது ஒரு விஷயத்த பாதிக்கிட்டான். அது ஜம்ப் கட் உனக்கு பக்காவா தெரிஞ்சிடும். ஆனா வந்து உனக்கு லேக் இருக்க மாதிரி எங்கேயுமே தெரியல. ஆமா லேக் பத்தி யாருமே சொல்லல. இவ்வளவு நேரம் இவ்வளவு மணி நேரம் இல்லடா இல்ல நான் பெருசா லாக் இல்லடா. அதுதான்டா புஷ்பராஜ். டேய் பேசுவா. இல்ல புஷ்பான்டா ஃப்ளவர் ஒன் சொல்லிட்டியா இல்ல பயிர். அவன் விரையாட்டம் பார்த்துட்டு சொல்லுங்க. பைத்தியமாவே ஆயிடுச்சு. சரி அவனை விட்டுரு. இல்ல என்னடா அழுவுற? ஏன்டாப்பா அவனுக்கு தேட சொல்லு. இல்ல உண்மையில 3 மணி நேரம் 20 நிமிஷம் படம்ல எல்லாம் அதான் தேடினாருங்க. 3 மணி நேரம் படம் மாதிரி ஃபீல் ஆச்சு. ஜெய் ராம் சரண் ஜெய் சரண் இவன் மட்டும் தான் தனியா உட்காந்து கட்சியில அந்த படம் ஹிட் ஆண்டா. ஏன்டா அதை தடுத்து திடீர்னு. ஆனா இவன் இன்செக்யூரிட்டி ஷாம பீக் லெவல்ல நீதான் அதான் 2 நாளைக்கு பாத்துருந்தேன். ஏன்னா எப்படியும் இது புஷ்பா 2 அளவுக்கு பண்ணாதுன்னு தெரியும். நீ எதுனா 2 அளவுக்கு கம்பேர் பண்ற? பார்ட் 2 நீங்க பார்ட் 2 பண்ணாது கேம் சேஞ்சர்லாம் 1 கூட இல்ல 1 எல்லாம் 360 தான்டா 1. அது கூட டச் பண்ணாது கேம் சேஞ்சர். கேம் சேஞ்சர் எப்போ ரிலீஸ்? பொங்கலுக்குன்னு சொன்னானுங்க. இல்ல எனக்கு ஒரு டவுட் சொல்லுங்க. இல்ல எனக்கு ஒரு டவுட் இது மட்டும் சொல்லுங்க. அப்ப கங்குவா 2 1000 பண்ணுமா? அதெல்லாம் அது அரண்மனை ப்ரோ. அரண்மனை 4 அடிச்சு பார்ட் 2 இல்ல ஒரு படம் வந்து நல்லா போச்சுன்னா பார்ட் 2 வந்து 1000 பண்ணனும்னு சொல்லுங்க. ஹாலிவுட்ல ரிலீஸ் பண்ண மாட்டாங்க கங்குவாவை. ஏன்னா கங்குவா 2 ஹாலிவுட்ல ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. முதல்ல நம்மலாம் ஃபிளாப் ஆகிட்டோம். இல்ல எனக்கு இன்னொரு டவுட். ஆல்ரெடி நம்ம ஃபிளாப் ஆகிட்டோம். அதனால வந்து மார்ச்ல ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க 2 எடுத்து. இல்ல எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. இந்த படத்துல வந்து அதாவது கங்குவால வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ரஷ்யால தானே கட்டாங்க ரிசர்ச் ஸ்பேஸ் அந்த இது அந்த இல்ல இருப்பா. இந்த படம் ரஷ்யன்ல ரிலீஸ் ஆச்சா? நீங்க வேற ஏதாவது பண்ணீங்க. 32 லாங்குவேஜ்ல டப்பிங் ஆயிட்டு இருக்கு. ஓடிடில வந்து வந்துரும். இல்ல சுந்தர எனக்கு அந்த இன்ட்ரோல் சீனு அதுக்கப்புறம் அந்த கண்டெய்னர் லாரி இதுல எடுத்துன்னு போவானே லாரில செம்மர் கட்ட யாருக்கும் தெரியாம அதெல்லாம் கூட இல்லடா. ஸ்விம்மிங் பூல் சீன் அவன் எப்படி வச்சான்னு எனக்கு இப்போ வரையும் அதுதான்டா இன்ட்ரோல ஹைலைட். ஆனா இல்ல இப்ப நம்ம எதிர்பார்த்தது வந்துட்டு படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். இவன் சாரி கேட்பான்னு எதிர்பார்த்தா
சாரி கேட்டவன் தான் நிறைய பேர் படம் பார்க்காம இருப்பாங்க, ஏன்டா ஸ்பாயிலர் பண்ணிருக்கீங்க? ஆல்ரெடி இல்ல, ஆல்ரெடி எல்லாம் தியேட்டர்ல பாத்துருப்பாங்க, கதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அது ஸ்பாயிலர் இல்லாமலாம் இல்ல. இந்த கேம் செஞ்சர் மாதிரி படம்னா நானே டவுன்லோட் லிங்க்லாம் இல்ல காமிச்சிடுறேன். இந்த படத்தோட சீன் தானே இந்த படத்தை சரக்கு சுந்தரா வந்து அல்லட்சுமி படம் விட்டு எனக்கு கேம் செஞ்சது நடுவுல அவன் ஊரே அடிப்பான்டா. அலுஜின் திட்டம் போல எல்லாருக்கும் அடி வாங்கி தருவான். சுந்தர் விஜய் அடி வாங்கி தருவான், அல்லு அர்ஜுன் அடி வாங்கி தருவான். கேட்டா 2 பேருக்கு ஃபேன் சொல்லு. வாய்ஸ் எதுவுமே கேட்கலாம். இல்ல என்ன மேட்டர்னா, இந்த படம் ரிலீஸ் அதான்டா, இந்த படம் வந்து சக்சஸ் ஆனதுக்கு மொத்தம் 4 பேர் சந்தோஷப்படுவாங்க எனக்கு தெரிஞ்சு. இந்த அளவுக்கு ஒண்ணு மைத்திரி, இன்னொன்னு பாத்தீங்கன்னா இவரு நம்ம இவரு அல்லுபாய், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன சொல்றது இந்த அதுக்கப்புறம் யாரும் ப்ரொடக்ஷன் சுக்குபாய். இல்ல சுக்குபாய் டைரக்டர். சுகுமார். இல்ல அதுக்கப்புறம் யாருன்னா நம்ம கலர் தான். ஏன்னா இதுல கலர் பாசிட்டிவா சொல்ல வந்தாலும் அபியூஸ் பண்றோம். பிடிச்சி எனக்கு அது புரியல. ஏன் இந்த அளவுக்கு இருக்கேன். சரக்கு சுந்தரம் சொன்னானே. இல்ல நான் உன் பேர் தான்ப்பா நான் சொல்ல வந்தேன். அவன் தான் நல்ல வேலை சுகுமார் பேர், சுகுமார் பேர் எடுத்து கொடுத்தான். இல்ல நான் இந்த ஆனா இல்ல இப்போ இல்ல ஒரு சீன் சொல்றேன், எல்லாம் அந்த சீனை சும்மா இமேஜின் பண்ணிக்க. ஆனா அந்த சீன் வந்துட்டு நம்ம சொன்னா கூட அது இது பண்ண முடியாது. எப்படின்னா, இவன் சரகஸ்து அல்லு அர்ஜுன் வந்துட்டு வீட்டுல இருப்பான், ராஷ்மிகா பொன்னாட்டியோட இருப்பான். இவன் அதான் இவனை கூட்டுன்னு வந்துட்டு சமாதானம் பேசுறதுக்கு வந்துட்டு கூட்டுன்னு வருவாங்க பாஸ்டர் கிட்ட. அதுக்கு முன்னாடி ஒரு சாவு வந்துடும். சிண்டிகேட்ல வந்துட்டு ஒருத்தனை கொன்றுவாங்க. அந்த சாவால வந்துட்டு புஷ்பா கூட இருந்தா நாங்கெல்லாம் வந்துட்டு செத்துடுவோம். அந்த சிஎம் கொஞ்சம் நியரா இருக்கிற ஒருத்தனை கூட்டின்னு வந்து பஞ்சாயத்து பண்ண கூட்டின்னு வருவாங்க. ஃபஹத் ஃபாசில் என்ன சொல்லுவானா, அவன் என்ன பாட்டு 1 வந்துட்டு கிளைமேக்ஸ்ல வந்துட்டு என்ன பண்ணிருப்பானா, என்ன ஜட்டியோட ஓட விட்டான், நட் ரோட்ல என்ன ஜட்டியோட ஓட விட்டான், அவன் வந்துட்டு சாரி கேட்டா விட்டுறான்னு. ஏன்னா அதான் அல்லு அர்ஜுன் வந்துட்டு திமிரு மயிறு இருக்கான். அவன் மட்டும் சாரி கேட்டா நான் வந்துட்டு நீ சம்மர கட்ட எத்தனை வேணா கிடத்திக்க, நான் வந்துட்டு எதுவும் பண்ண மாட்டேன்றான். கோட் சூட் போட்டுக்கின்னு அதான் அந்த ஃபங்க்ஷனுக்கு ஐட்டம் டான்சர் நிறைய பேர்ல கூட்டு வச்சுன்னு ஃபங்க்ஷனுக்கு ஜாலியா ஜம்முன்னு உட்காந்து அல்லு அர்ஜுன் சாரி சொல்ல வைப்பானுங்கன்னு. அதே மாதிரிதான் அந்த சீனு பார்க்கும்போது, ஸ்கிரீன் பிளே பார்க்கும்போது பார்த்தா யாரா இருந்தாலும் சரி சாரி சொல்லுவான்னு தான் எல்லாருக்கும் தெரியும். பார்த்த எல்லாருக்கிட்டையும் கேட்டேன், சாரி சொல்லுவான்ற மாதிரிதான் வரும். ஆனா அதே மாதிரிதான் சாரி சொல்லுவான். இது கேட்க எப்படிக்குது, அதே மாதிரிதான் சாரி சொல்றான். என்னது போதையில வருவான், குடிச்சிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு சாரி சார் அப்படின்னு, அதான் ஸ்டிகாவத் சார் சாரி சார்ன்றவான். அத டேப் ரெக்கார்ட்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு சாமிட்டு சொல்லியிருந்தேன். டேப் ரெக்கார்ட்ல ஃபஹத் ஃபாசில் ரெக்கார்ட் பண்ணிட்டு அல்லு அர்ஜுனை கலாச்சிருப்பான். அதாவது இன்டெரக்டா சொல்றான், அல்லு அர்ஜுன் ஒரு இப்பதான் போட்ட அந்த மாதிரி சும்மா சொல்றேன். அதான் அப்படி அந்த மாதிரி கலாய்ப்பான்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கலாய்ப்பான். சுத்தி இருக்கிறவன் எல்லாரும் பார்ப்பானுங்க, இதே மாதிரிதான் கலாய்ச்சி நிற்பானுங்க. அவள் தான் இவன் பீஸ் போயிடுச்சு அப்படின்னு. அதை அப்படியே கேட்டுக்கிட்டு போவான். கேட்டுட்டு போய் கார்ல ஏறுவான். கார்ல போகும்போது மைண்ட் ஃபுல்லா என்ன ஓடுனாதான், பக்கத்துல இந்த டிரைவர் இருப்பான கருப்பான் ஒருத்தான், எப்பதால கூட ஜால்ரச்சுன்னு அவன் சொல்லுவான். அவன்கிட்ட ஒரு மாதிரி பார்ப்பான். அதான் இரு அவன் ஒரு மாதிரி பார்ப்பான். அவன் கிட்டே கேட்பான், நான் சாரி சொல்றா இல்ல நான் சாரி சொல்லுவேன் தானே நீ என்ன செய்ய புஷ்பாவை சாரி கேட்டதுனால புஷ்பா எல்லாம் டம்பியா நினைப்பாங்கல்ல, என்ன எல்லாரும் ஒரு மாதிரி டைலாக் அதிகமா இருக்கும். நான் சீனை சொல்றேன், சொல்றதுக்கு இல்லை. அதான் நீ வந்துட்டுதான் இவன் டிரைவர் அசிங்கமா பார்ப்பான், பொண்டாட்டி அசிங்கமா பார்ப்பான், நினைச்சுன்னு பேச நினைப்பான். சைடு மிரர் இருக்கும் கார்ல சைடு மிரரை பார்த்துட்டு என் மூஞ்ச பார்க்க எனக்கு ஏன் அசிங்கமாகுது அப்படின்னு சொல்லிட்டு சைடு மிரரை பார்த்து தெரியும்னு வருவான். காரு கொஞ்சம் தூரத்துக்கு போன பிறகு பொண்டாட்டியும் டிரைவரையும் இறக்கி விட்டு காரு யூட்டர்ன் பண்றோம். காரை யூட்டர்ன் அந்த சீன் சூப்பரா இருக்கும். சொல்லும் போது இது புரியாது. அது 2 பேரும் படம் பாக்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆல்ரெடி இல்லடா, இது ஒரு ஐ மூவ்மெண்ட் ஆல்ரெடி எல்லாம் கேட்டிருப்பாங்க. வந்துட்டு இவன் இல்லடா காரு ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு சொல்லுவான். இல்ல இது மெயினான சீன். ஆனா இது சரி விட பரவாயில்ல இருக்குதான். இல்ல போயிட்டு ஒரே இடி தான்டா. இவன் அதான் இல்ல ப்ரீ இன்டர்வல், இதான் இன்டர்வல் முடியும். அதான் இல்லடா ஃபஹத் ஃபாசில் வந்துட்டு ஜாலியா அவன் சாரி சொல்லிட்டான்,
அப்படின்னு சொல்லிட்டு அதான் இவனை அசிஸ்மா திட்டு போயிட்டு கார்ல ஜாலியா ஏறி உட்காந்துருப்பான் சரகஸ்ட்டு. நான் காரு வந்து இந்த இவன் படத்தை அல்லு வீக்கெண்ட்ல இல்ல இல்ல பார்க்கணும். அதான் இல்ல இல்ல நான் வந்து இந்த படத்தை என்னோட அல்லு வீக்கெண்ட் பார்க்கலாம்னு நினைச்சேன். அப்ப FJS வந்து இந்த நகையால் தான் இந்த மாதிரி கோமாளி தானே பண்ணுவான்னு தெரியும். தெரியும் சொல்றது கேள்வி இல்ல. அல்லு அர்ஜுன் காரை ஃபோர்ஸ் ஏத்தன் போயிட்டு இடிச்சிருவான். அந்த ஃபாஸ்ட் ஃபாசில் கார் வந்து ஸ்விம்மிங் பூல் உள்ள போயிடும். ஸ்விம்மிங் பூல் உள்ள போயிட்டு இப்ப ஸ்விம்மிங் பூல் உள்ள கார் போயிடுச்சுன்னா வெளியே வருவான்ல, நீச்சல் வச்சுன்னு வெளில வர ட்ரை இல்ல இல்ல இரு நீச்சல் வச்சுன்னு வெளில வர ட்ரை பண்ணுவான். யாரு அல்லு இவன் ஃபாஸ்ட் ஃபாசில். அல்லு அர்ஜுன் கார் அச்சு தண்ணியில தள்ளினது மட்டும் இல்லாம வெளியே வந்து ஒண்ணுக்கு வச்சிருவான் ஸ்விம்மிங் பூல். அது இல்ல இல்ல அதுல ஃபாஸ்ட் ஃபாசில் மேல மேல இதுவாயிடும். ஃபாஸ்ட் ஃபாசில் மேல ஒண்ணு கச்ச மாதிரி ஆயிடும். உண்மையில அப்படிதான் ஃபாஸ்ட் ஃபாசில் மேல ஒண்ணு கச்சிருவான். ஃபாஸ்ட் ஃபாசில் எழுச்சிட்டு ஒண்ணு பண்ணுவான் பேரு பர்ஃபார்மன்ஸ். இல்லடா அதாவது இல்ல அது வரையும் நான் பார்த்த படம் எப்படி இருக்குன்னா, இப்ப புஷ்பா படம் எப்படி இருக்கும், அதான் 4 மாஸ் சீன்ஸ் இதுதான் பண்ணுவான். அந்த மாதிரி இன்டர்வல் சீன் தானே ஏகபோகமா பண்ண. அதான் அதுக்கடுத்து இவ்வளோ இதான் என் கையில துப்பாக்கி ரிசார் இவன்ட்டு அவனும் வந்துட்டு என் கையில இருக்குன்னு பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்கும் சாரிமான்னு நிறைய பர்ஃபார்மன்ஸ் அது சொல்ல கூட முடியாது. இப்ப இதெல்லாம் சொன்னது ஒரு கதையா தான் அது பார்க்கும்போது வேற மாதிரி இருந்துச்சு. அதான் இவளையும் அவனை அசிங்கப்படுத்திட்டு வந்துட்டு அதே இப்ப அவன் சொல்லியிருப்பான்ல சைடு மிரரை பார்த்து என்னை பார்க்க எனக்கே அசிங்கமா இருக்குது. போகும்போது பார்த்தா சைடு மிரரை பார்த்து இதுதான்டா புஷ்பா எவனுக்கும் அடங்காதவன் சொல்லிட்டு போவான். அதுதான் தெக்கேதலேன்னு போட்டு முடிப்பானுங்க. அதான் இன்டர்வல் தான் எவனுக்கும் அடங்காதவன் போட்டு முடிப்பானுங்க. அது சீனா பார்க்கும்போது சூப்பரா இருக்கும், சொல்லும் போது அது புரியாது. இவ்வளவு வாட்ஸ்அப் கால கூட சொன்னேன். நிறைய சின்ன சின்ன சீன் ஷாம் கிட்ட கூட சொன்னேன். இப்ப இன்னொன்னு படத்துல வந்துட்டு சென்னையில ஷூட்டிங் பண்ணிருக்கானுங்க, கன்னியாகுமரியில ஷூட்டிங் பண்ணிருக்காங்க. எப்ப ஷூட்டிங் பண்ணுவாங்கன்னு தெரியல. சென்னை கன்னியாகுமரி ராமேஸ்வரத்துலயும் ஷூட்டிங் பண்ணிருக்காங்க. அங்கிருந்து அதான் பிளாட் என்னன்னா அதான் சென்னையில ஆந்திரால இருந்து சென்னைக்கு கொண்டு வந்து சென்னையில இருந்து கர்நாடகா அதான் கன்னியாகுமரிக்கு கொண்டு போயிட்டு ஸ்ரீலங்காக்கு வந்துட்டு கட்டை எடுத்துன்னு போயிடணும், செம்மர கட்டை. இந்த சீனை செம்மையா பண்ணிருப்பான். அது சொல்ல முடியாது, இந்த சீன் சூப்பரா பண்ணிருப்பான். சொல்லு கேக்குது என்ன சொல்ற கேக்குது. என்னடா பண்ணிட்டு இருக்கேன் மொத்த கதையும் சொல்லிட்டீங்கன்னா கன்னியாகுமரி தான் ராமேஸ்வரம்ன்றது அதுதான் படத்திலே இல்லை. ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு பாய். கிளைமேக்ஸ் வரையும் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு, எல்லாமே தெரிஞ்சிச்சு. ஸ்பாயிலர் இல்லன்னு நினைக்காதீங்க. 3 மணி நேரம் ஸ்டோரி எவனும் நெல்ஸ்பெயின்ஸ் சொல்லிட மாட்டான். நீ வந்து அடுத்து என்ன கணக்கு போறோம் இங்கிலீஷ் பாட்டா வந்துன்றது இதனாலதான் எனக்கு பர்சனலா மெசேஜ் பண்றீங்க. விட்டு ஒரு மெதுவா கொஞ்சம் வால்யூம் பிரஸ் பண்ண. எனக்கு ஆச்சரியம் என்னன்னா ஷாமே ஞாபகதா கலர் வந்துட்டு திட்டேன்னு இருப்பான் அல்ல ஒரு. ஆனா இந்த மூதையை பார்த்துட்டு வந்துட்டு இப்ப ஃபயர் அவுட் நிக்குது, பார்க்க நல்லா இருக்கு. ஷாம் பார்க்கலையா? அவன் வயிற்றுச்சல் கேஸ் லேட்டா பார்ப்பான். இல்ல அவனுக்கு அல்லு அர்ஜுன் பிடிக்காது, ராம் சரண் யாரா எல்லாம் மிக்ஸ்டு தான். என்னன்னா மீட் பண்ற டார்ச்சர் பண்றேன்னு வெயிட் பண்ணிட்டாரா? நீ ஒரு யாரா ஒரு கோவிச்சு ஊத்து டார்ச்சர் பண்ணிட்டே முன்னாடி கலர் அந்த கோயில் சீன்ல அப்படி இருக்கு. அவரு நான் இப்ப ஃபர்ஸ்ட் டேவே சொல்லிக்கிறேன், இந்த படத்துக்கு அல்லு அர்ஜுன் நேஷனல் அவார்டு கொடுத்தா வேற இருந்து சவாதீங்க. ஏன்னா கமர்ஷியல் படத்துக்கு கொடுக்குறாங்கன்ட்டு இந்த படத்தை அல்லு அர்ஜுன் மிரட்டி வச்சிருக்கான். கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. தமிழ் சினிமா கொடுக்கல கொடுத்தாலும் அழுவாதீங்க. இல்ல எமோஷன் சீன்ஸ் அதிகமா இருக்கும். கிடைச்சா சரி, ஏன்னா பார்ட் இல்ல அதான் பார்ட் 1க்கே கிடைச்சது, பார்ட் 2 கிடைக்குமா தெரியல, பார்ப்போம். கிடைச்சா சரி. ஆனா தமிழ்ல வந்துட்டு கமர்ஷியல் படத்துக்கு தரமாட்டானுங்களே, அதனால தானே இவனுக்கு திட்டுறானுங்க. இவனுக்கு திட்டுறதுல ஒரு நியாயம் இல்லை. அதுக்கு படம் ஆடியன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கணும் நல்லா. ஆனா இந்த தடவை 2ல பாத்தீங்களா ப்ரோ பர்ஃபார்மன்ஸ் நிறைய பண்ணியிருந்தான் இதுல. யார் பர்ஃபார்மன்ஸ்? அல்லு அர்ஜுன் அந்த ஒவ்வொரு சீனும் அந்த நேஷனல் அவார்டு கிடைச்சதுக்கு அப்புறம் அவனை கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க போல. அதனால வந்து இந்த 2ல கொஞ்சம் நல்லா பண்ணணும்னு சொல்லி நிறைய எஃபெக்ட் எடுத்துட்டாங்க போல அந்த ஒவ்வொரு சீனும். இல்ல ப்ரோ எக்ஸ்ட்ரீம் பண்ணானுங்க ப்ரோ இந்த படத்துல. இந்த சீன்லாம் ஒரு பெரிய ஹீரோ பண்ணலான்னு கேட்டாங்கன்னா டவுட் தான்.
ஆமா அந்த சாமி வர சீன்லாம் வேற வேற கேரக்டர் பண்ணியிருந்தா சிரிச்சிருப்பாங்க. ஆனா அல்லு அர்ஜுன் பண்ணதுனால ஆனா ஃபுல்லா இல்ல ஆனா உண்மையில இல்ல அந்த சாமி வர்ற சீன் இந்த ராம் சரண் இவன் மகேஷ் பாபு பவன் கல்யாண் வேற எவன் பண்ணியிருந்தாலும் தூக்கி போட்டு செஞ்சிருப்பான். நீங்க பவன் கல்யாண் டேய் இவன் டேய் என்ன பதில் அலெக்ஸ், அது அர்ஜுன் விட ராகவா லாரன்ஸ் நல்லா பண்ணிருப்பான்டா அது. ஓ ப்ரோ. கம்பாரிசனுக்கு காஞ்சனா ஆனா இல்ல இவன் எங்க ஜெயிச்சிருக்கான் பாத்தியா கம்பாரிசனுக்கு லாரன்ஸ் எத்தனான்டா. என்னன்னு கேட்டா அந்த காஞ்சனா பத்துல ஆடு கையில நெருப்பு பொறி பறக்குதுக்கு டேய் அது அகோரம்டா புரியுதா, அது ரிவெஞ்சுக்கு ஆடுறது. இது வந்துட்டு ஒரு ஒரு சாமிக்கு ஆடுறது கொலை வேஷம் கட்டி செய்து. ஆடுறது. அவன் அவன் தான் காஞ்சனா கெட்டப்ல ஒரு புடவை கட்டினான். அது பேய் பேய் கிடையாது. கக்கிட்டான் இந்த பாம்பு கக்கும் பாரு 100 வருஷம் தாங்க. இது யாரு இல்ல அவனுக்கு இல்ல இல்ல அவனுக்கு ராம் சரண் ஆட முடியாதுன்னு கேட்டேன். இன்னொன்னு யாரும் ஆடணும்லாம் இது இல்ல, நல்லா பண்ணிருந்தாங்க. அந்த சீன் இன்னுமே நல்லா பண்ணிருக்கணும்னு மட்டும்தான் ஃபீல் ஆச்சு எனக்கு. இன்னொன்னு இல்ல கடைசியா அந்த பாம்பு வைக்கிறது யாருன்னு காட்டல, அது யாருன்னு தான் ப்ரோ அது தெரியும். அந்த கையில பாத்தீங்க, அது சொல்லலாமா? சொல்லு எல்லாருக்கும் தெரியும். எப்போ இல்ல நடிக்கிறேன் சொல்லல நடிக்காது விக்னேஷ் ப்ரோ தான் பயமா இருக்கு. இல்ல அவருக்கே தெரியும். கிளைமேக்ஸே இல்ல அந்த கை வந்து பாத்தீங்களா, கை வந்து ஒரு மாதிரி எரிஞ்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு. அது பாஃபா தான் தோணுது. ஆனா இல்ல இல்ல ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் எல்லாம் செத்தா மாதிரி கம்ப்ளீட்டா காட்டல. எனக்கு அந்த டவுட் இது. ஆனா இவன் இல்ல என் டவுட் என்னன்னா அவன் மட்டும் ஃபேக்டரியில வெடிச்சு உயிரோட இருக்கலாம். இன்னொன்னு அவன் இருந்தானா கூட அவன் இருந்திருப்பான். ஆனா அதுக்கு அடுத்து இருந்தானான்னு கூட தெரியாது. இதே மாதிரிதான் வந்துட்டு அல்லு அர்ஜுன் குடும்பத்திலயும் வந்துட்டு வெடிஞ்ச மாதிரி காட்டுவானுங்க. அல்லு அர்ஜுன் வம்சமே செத்த மாதிரிதான் காட்டுவானுங்க. ஆனா தெரியல அதுவும் செத்தாங்களா இல்லையான்னு தெரியல. அதான் பார்ட் 3ன்னு விட்டுருப்பான். 3 வந்துட்டு லீட் எப்படி இருக்கணும், அதான் இந்த மெயின் ஆள பகச்சேனால டெல்லியில இருக்கிறவனுக்கும் அவனுக்கும் பிரச்சனை வந்துடும் தோணுது. அதான் அவனுக்கும் அவனுக்கும் பிரச்சனை வந்துடும். இவளையா டெல்லியில இருக்கிறவனுக்கு எதுக்கு இவன் சிஎம் ஆக்கி விட்டானே ஒரு இவன் சொந்தக்காரன் பெரியப்பா அதான் அவனுக்கு இவனுக்கு ஆகும். சித்தப்பாக்க இவனுக்கு ஆகும். இல்ல இல்ல டே அவன் கெஞ்சி இல்ல டே இல்ல அவன் போன் பண்ணி கெஞ்சி பிச்சை எடுக்கிறான். அதுக்கு இவன் என்ன சொல்லுவான், இவன் திட்டுவான் சிஎம்னு கூட பார்க்காம திட்டுவான். அப்பவே தெரியல என்னடா படம் பாக்குற பைத்தியக்காரா. என்னது பார்ட் 1ல இவன் தான் பார்ட் 1ல இவன் தான் வளர்த்து விட்டுருப்பான். ஆனா உனக்கு அந்த சித்தூரோட சிஎம் இருக்கான்ல இப்போதைக்கு இவன் ஆயிடுவான்ல. இல்லடா இவன் படம் இல்ல அதான்டா இல்ல அந்த ஆந்திர சிஎம் சொல்றான், அந்த ஸ்டேட் சிஎம் அது இது கண்ட்ரோல் இருக்குதுன்னு அவங்க கூட சொல்லுவானே சார் சித்தூர் என்னால கூட இப்ப இது பண்ண முடியாது, ஃபுல்லா அவன் தான் இது பண்ணிருக்கான்னு பவர். அதான் சொல்றேன் அந்த அதான். ஆனா மதிக்கல, அது அவ்வளவுதான் மேட்ரு. இப்ப கலர தம்பி மாதிரின்னு சொல்லுவான். ஆனா இவனுக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்ல. இவன் கூலியாளா இருப்பான். அவன் மங்களம் சீனுக்கு தான் இவன் இல்லடா இது 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 எப்படி இந்த ரெஃபரன்ஸ் எப்படி சொல்றதுன்னா அஜித் வச்சுக்கலாம் ரெஃபரன்ஸா, கேவலமாகுது இருந்தாலும் சொல்றேன். இப்ப எஸ்பிபியாலதான் அஜித் வந்துட்டு பெரிய நிலைமைக்கு வந்தானே வச்சுப்போம். அதான் சொல்றேன் பெரிய நிலைமைக்கு வந்தானே. கடைசியில அஜித் எஸ்பிபி வந்துட்டு கைகறி அலெக்ஸ் இவன் இருக்கானடா படத்துல ஜாலி ரெட்டி என்ன பண்றான், அவன் ஃபர்ஸ்ட் பார்ட்ல போட்டு படுக்கு போட்டுருவாங்கடா அவனை. செகண்ட் பார்ட்ல இருக்கானா அது எண்ட்ல நீ சொன்னப்பதான் ஞாபகம். ஜாலி ரெட்டி எண்ட்ல வருவான். அந்த கட்டி பிடிக்கிறாள் தானே, கட்டி பிடிப்பானே தெரியாதுடா நான் பாக்கலையே. இவன சொன்ன கார்த்திகிட்ட கட்டி பிடிக்கிறாள் தானே. ஆமா ப்ரோ அந்த ஜாலி ரெட்டின்ற கேரக்டர் தான் மறந்துட்டான்டா. ஆமாடா இல்ல ஜாலி ரெட்டியா தம்பி யாரோ இறந்துருவான் இந்த பிரைம் மினிஸ்டர் யாரோ. அப்ப வந்து மாலை கூட அஞ்சலி செலுத்துறதுக்கு அப்ப வந்திருப்பான். ஆனந்தே மெட்டீரியல். ஆனா சாம இவனுங்க ஃபேக் நியூஸ் கொடுப்பானுங்க. வன்மம் பிடிச்சவனுங்க அவனுக்கு பேச்செல்லாம் கேட்டு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ் பண்றாதீங்க. படத்தை போயிட்டு தியேட்டர்ல போயிட்டு பாருங்க.
சீரியஸா நான் எல்லாத்தையும் 20 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு போறதே தெரியாது. ஆமா டைம் போனது தெரியலடா. அதான்டா இது இப்ப 3 மணி நேரம் 20 நிமிஷம்ன்றது அந்த ஃபீல் வரல. அது ஆகல உனக்கு. ஏன்னா வந்துட்டு முன்னாடியே ரைட் அண்ட் டேரக்டர் போய் சுகுமார்னு போட்டுருவான். அதுக்கடுத்து ஒரு எமோஷன் சீன் வச்சுதான் முடிப்பான். டக்குன்னு முடிஞ்ச மாதிரி தாங்க இது படம். எவ்வளோ ரைட் அண்ட் டேரக்டர் போய் சுகுமார்னு போடும்போது ஏடா இங்கே போடுறன்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு ஃபைட் சீன் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஃபேமிலி சென்டிமெண்ட் போகும்போதே நடுவில் போட்டுருவான். அந்த மாதிரிதான் இருக்கும். ஃபைட் சீன்ஸ் கொஞ்சம் லாங்கா இருக்கும். அதான் கொஞ்சம் வந்து அதுவும் செகண்ட் ஃபைட் சீன் மட்டும்தான். மிச்சம் எல்லாமே சூப்பர் தான். எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபைட் அதுவும் அந்த பொண்ணு நான் பார்த்தேன். ஓப்பனிங் ஃபைட் தான். ஓப்பனிங் ஃபைட் நல்லா. ஓப்பனிங் ஃபைட் உங்களுக்கு பண்ணல, சிரஞ்சீவி பண்ணியிருந்தான். சிரஞ்சீவி திட்டான் தெரியாதா படத்துல? டேய் நீ கால்ல ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க ஒரு டைலாக் வந்து தளபதிக்கு சூட் சொல்ல மாட்டேன். தளபதிக்கு நான் பார்க்கும்போது தளபதி ஞாபகம் வந்துச்சு.